ஹே ஹாய் மினி விலாக் டே 28 வித் ராக்கி. ஸோ இன்றைக்கி நம்மளோட மினி விலாக் காலையிலே சீக்கிரமே வந்து 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். 5:30க்கெலாம் ஜிம்முக்கு போயிட்டு மண்டேங்கனால இன்றைக்கி நம்மளோட செஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ செஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஃப்ளைஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேபிள் ஃப்ளைஸ் போட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து தரமாக இன்றைக்கி ஒர்க் அவுட் போட்டு பம்போட இருக்க மண்டேயை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லெக் ஒர்க் அவுட்டு தரமாக போட்டுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே போசிங் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி காலேஜுக்கு வந்து இந்த அவுட்ஃபிட்டு தான் கிளம்பியிருந்தேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். ஜிம் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு. ஸோ அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டு காலேஜ் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம நவராத்திரியோட டே 7க்கு வந்து ஆரஞ்சு கலர்னால இந்த ஒரு காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ வீட்டையும் வந்து கோலு நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சரஸ்வதி தேவியோட முதல் நாளால் தேவிக்கு ஆராதனை பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு வந்து அரண்மனைக்கு போயிருந்தோம். ஸோ இது அரண்மனை சாலை போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு அந்த ஒரு நவராத்திரி வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போனேன். சின்ன வயசுலேருந்தே ராஜேஸ்வரி அம்மன் கோவில்னாலே ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு கோவில். அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே உள்ளே போனோன்னா கடைகள்லாம் இருந்துச்சு. உள்ளே வந்து கலைத்திருவிழா வந்து இந்த 9 நாளும் சூப்பராக நடக்கும். ஸோ இன்றைக்கி பரதநாட்டியம் நடந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு பின்பக்கமாக நம்மளை கோவிலுக்குள்ளே விட்டாங்க. போய் அரச மரத்து விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த அம்பாள் தான் இந்த கலசத்தில் தான் அந்த கொல்கத்தா காளியோட அம்சம் இருக்கும் அப்படின்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் இந்த சண்டி ஹோமம்லாம் நடக்கும். அதையும் பார்த்துட்டு வெளியில் தங்க சிங்கம் இருக்கும், அம்மனோட வாகனம். அதையும் பார்த்துட்டு இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் குலு வச்சுருப்பாங்க எப்போவுமே அங்கே பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்தே குலு பொம்மைகள்லாம் அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குலுவையும் பார்த்து ரசித்தோம். ஸோ நீங்களும் அதை பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த பொம்மைகள் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு பழமையான பொம்மைகள். இன்னமும் அதை பாரம்பரியம் மாறாமல் ரீபெயிண்ட் பண்ணி அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ராஜாக்கள் வம்சத்தில் உள்ளக்கூடிய முன்னோர்களுடைய ஃபோட்டோ. ஸோ இந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் சித்தி புத்தியோட. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அரண்மனையோட அவங்க வீட்டில் வைக்கக்கூடிய குழு. இந்த 9 நாள் மட்டும் பொதுமக்களுக்கும் அனுமதி கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அரண்மனைக்குள்ளெல்லாம் யாரும் போயிட முடியாது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளும் அந்த அரண்மனைக்குள்ளே போய் அந்த குழுவை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கே வந்து இதை விட அழகாக சிறப்பாகவே பெரிய பெரிய பொம்மைகளோட அந்த மான் தலைகள்லாம் இருந்துச்சு, அந்த ராஜாக்கள் வேட்டையாடினது. ஸோ அதெல்லாமே பார்த்தோம். அந்த குழு வந்து ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப நேர்த்தியாக அந்த பழமை மாறாமல் ரொம்ப கிராண்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தோம். அப்படியே எல்லா குழுவுமே ரொம்ப வந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கே அவ்வளோ பெரிய டைம் ஆகும். ஸோ அவங்க வருஷம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சின்ன பசங்க சூப்பராக ஆடினாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நின்று அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இட்லி கடையில் இட்லி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேயை முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு vlogல சந்திப்போம். டாடா.